Hi friends, welcome to Madras. மட்டன் சிக்கன் சுவையை மிஞ்சிடும் கொண்டைக்கடலை கிரேவி எப்படி சுவையாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு கொண்டைக்கடலை எடுத்து தண்ணி சேர்த்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே கொண்டைக்கடலை சமைக்கிறதுக்கு முன்னாடி 7லிருந்து 8 மணி நேரம் தண்ணியில் ஊறிச்சினா தான் கொண்டைக்கடலை ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஊற வச்ச கொண்டைக்கடலையை ஒரு குக்கரில் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணியும் உப்பும் சேர்த்து 5லேருந்து 6 அளவுக்கு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். கொண்டைக்கடலை கிரேவிக்கு தேவையான மசாலா பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் 2 ஸ்லைஸ் தேங்காய் எடுத்திருக்கேன். 7லேருந்து 8 அளவுக்கு முந்திரி எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 கல்பாசி, 7லேருந்து 8 அளவுக்கு சின்ன வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 4 வரமிளகாய். இது எல்லாமே வதக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். பேன் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். மிதமான தீயில் லைட்டாக வதங்கிச்சுன்னா போதும். கொண்டைக்கடலை கிரேவிக்கு சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மசாலா பொருள் கலர் எல்லாமே மாறி இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு லைட்டாக வதங்கிச்சுன்னா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். பேன் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அது கூட 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். 1 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதில் இருக்க பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழுத்த பழமாக எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு வதக்கிக்கணும். தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவில் இருக்க பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் 2 செகண்ட் வதக்கிக்கலாம். சாஃப்டாக வேக வச்சுருக்க கொண்டைக்கடலையே மசாலா கூட சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். ஒரு 5-6 விசில் விட்டால் தான் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வேகும். மசாலா கூட சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இப்போ சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு நைஸாக அரைஞ்சிருக்கு பாருங்கள். ஆல்ரெடி கொண்டைக்கடலை நல்லா வெந்திருக்கு, ஸோ அது வேகணும்னு அவசியம் இல்லை. நம்ம சேர்க்குற மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போய் கிரேவி நல்லா திக்காகணும். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். கிரேவி நல்லா திக்காகிடும். ஏன்னா இதில் கசகசா, தனியா, முந்திரி எல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால 10 நிமிஷத்துக்குள்ளேயே கிரேவி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி கொண்டைக்கடலையில் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ கிரேவிக்காக மட்டும்தான் உப்பு சேர்க்கணும். கிரேவிக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு இப்போ செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக தாங்க இருக்குது. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். கிரேவி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. சுவையான கொண்டைக்கடலை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு சைட் டிஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கீ ரைஸ்க்கு மெயின் டிஷ்ஷாகவே சாப்பிட்லாம், அந்தளவுக்கு சுவையாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் ஷேர் பண்ணிவிடுங்க.
நம்ம சமைக்கிறதுல சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலே ஹோட்டலில் இருக்க சுவை மாதிரி வீட்லேயும் செய்யலாம். வீட்டில் செய்கிறனால ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும். இதே மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.